ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி வேல எப்படி அழகா நம்ம டெக்கரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா நான் அந்த விக் ஹோல்டரோட ப்ராடக்ட் வந்து அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அதை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்க. விக் ஹோல்டர்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் தீபத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான். ஆக்சுவலா நான் வந்து 2 வீடியோ வந்து தனித்தனியா நான் போட்டிருந்தேன். காமாட்சி அம்மன் தீபத்துல வந்து வச்சு நான் இத வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன். அதுல வந்து அந்த ஓரங்கள்ல வந்து கருப்பாகாம, பாசி படியாம இருக்கிறதுக்கு நம்ம இத வந்து பயன்படுத்தலான்னு. அதே போல வந்து ஒரு சிலர் வந்து அந்த டைம்லயே வந்து இது வந்து மண் விளக்குக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்கு அப்புறமா நானுமே இத வந்து என்னோட பூஜை அறையில மண் விளக்கையும் நான் வச்சு பயன்படுத்தி பார்த்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த மண் விளக்கையும் நம்ம அதிக நாள் பயன்படுத்தும் போது அந்த ஓரங்கள்ல வந்து கருப்பா மாறும். ஸோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம அழகா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மண் விளக்குலயுமே இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அது தனித்தனி வீடியோவா நான் போட்டனால கமெண்ட், அதாவது வாட்ஸ்அப்ல என்கொயரியா வரீங்க இல்லையா, அது வந்து இதை வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கும் பயன்படுத்தலாமா இல்ல மண் விளக்குக்கும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோவை பார்த்தவங்க இதை வந்து டவுட்டா கேட்குறீங்க. ஸோ மண் விளக்க பார்த்தவங்க வந்து இதை காமாட்சி அம்மன் விளக்குக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கறத மாத்தி மாத்தி அது வந்து என்கொயரியா கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாவே இந்த விக் ஹோல்டரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 2 விளக்குக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மண் விளக்கு பயன்படுத்தினாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கு பயன்படுத்தினாலும் சென்டர்ல அழகா இந்த திரி ஹோல்டர் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓரங்கள்ல பாசி படியாம கருப்பாகாம விளக்க வந்து நம்ம எப்பயுமே சுத்தமா பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது தான் இது. இதோட மெஷர்மெண்ட்ல இருந்து நான் எல்லாமே டீட்டெயிலா வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வாங்கும்போது இதோட சைஸ் எவ்வளவு பெரிய விளக்குக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த டவுட் எல்லாம் இருந்ததுன்னா நான் அதுக்கான மெஷர்மெண்ட் வீடியோவும் போட்டிருக்கிறது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீட்டோட என்ட்ரி வேவை எப்படி அழகா குட்டி குட்டி கோலங்களும் சரி, அதே மாதிரி உருளையில பூக்கள் போட்டு எப்படி ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து நிலவாசல் மேல வந்து கோலம் போடலாம். பொதுவாவே நிலவாசல் மேல நீங்க உங்களுக்கு வந்து கோலம் போட தெரிஞ்சா நம்ம அழகா இந்த மாதிரி குட்டி குட்டி கோலங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து அந்த அச்சு வந்து காமிச்சிருந்தேன். நிறைய ஸ்டென்சில்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்ல கூட அவைலபிளா இருக்கு. ஸோ அதை கூட நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் நிலவாசலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோலங்கள் மாதிரி நான் கையில தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு எந்த மாரி டிசைன் தெரியுமோ, அது மாரி அழகா போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு நம்ம வந்து அரிசி மாவ பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்ப நான் இதுல வந்து கலந்து வச்சிருக்க மாவு தான் பயன்படுத்துறேன். ஸோ அரிசி மாவுல நம்ம கோலம் போட்டதுக்கு அப்புறமா, பொதுவாவே நம்ம காவி குடுத்தோம்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டா பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். ஸோ அததான் வந்து நான் குடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்ம அந்த படிக்கட்டு மேல வந்து அழகா டெக்கரேட் பண்றதுக்காக வந்து நான் இன்னைக்கு அந்த ஸ்டென்சில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்த போறேன். இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்லயுமே உங்களுக்கு நிறைய வந்து அவைலபிளா இருக்கு. நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு. அது வந்து நம்ம ஈவன் குழந்தைங்க கூட இதை பயன்படுத்தி அழகா வந்து கோலம் வந்து வாசல்ல வந்து போட முடியும். இப்ப இதை பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு ஃபுல்லாவே என் பொண்ணு தான் அந்த ஸ்டென்சில வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா.
ஸோ அந்த படிக்கட்டோட 2 கார்னர்லயுமே பாத்தீங்கன்னா நான் வந்து தாமரைப்பூ டிசைன் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இங்கேயுமே வந்து ஓரத்துல நம்ம வந்து அழகா அந்த காவி பொடிய வச்சு ஒரு டாட் வந்து வைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ டெக்கரேட் பண்றதுங்கிறது நம்மளோட விருப்பம் தான். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாரி அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே போல 2 சைடுமே நம்ம வந்து அந்த காவி பொடிய வச்சுட்டு, கொஞ்சமா நான் வந்து அதுல மஞ்சளும் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த காவி பொடியோட மஞ்சள் பார்க்கறதுக்கு ரொம்ப எடுப்பா அழகா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் டிசைன் தான் இதுவுமே. அது வந்து படிக்கட்டோட 2 பார்டருக்கும் வந்து இதையே குடுத்துடலாம் அப்டின்னா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வந்து அச்சுமே நல்லா தெளிவா விழுந்தது. ஸோ இது ஃபுல்லா எல்லா ஓரத்துலயுமே வந்து இதே டிசைன் வந்து குடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கோலம் மாவுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அரிசி மாவும் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம நார்மலா வாசலுக்கு கோலம் போடுவோங்களா, அந்த கோலம் மாவும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டா தெரியும். நீங்க வெறும் அரிசி மாவு மட்டுமே போட்டா, அது பூஜை அறைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். வெளிய வாசல்லலாம் நீங்க வந்து கோலம் போடுறீங்க அப்டின்னா, இந்த மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோலம் போட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாரி நீட்டா நம்மளால கோலமும் வந்து ஈஸியா போடவும் முடியும். பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து ஒரு கிரீன் கலர் ரங்கோலி பவுடர் பயன்படுத்தி அழகா டாட் வந்து டாட்டுமே அங்க வந்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஓரத்துல வந்து அ உருளைய வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நான் வந்து கீழ வந்து ஒரு கிரீன் கலர் மேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல நம்ம அந்த பித்தள முக்காலி அதுதான் வந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொதுவாவே நம்ம வீட்டுக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிள்ளையார் சிலை வச்சு நம்ம அழகா டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அததான் வந்து நான் வச்சிருக்கேன். ஆ இது வந்து வழக்கமா நம்ம உருளையில பூ போட்டு வைக்கிறது தான். நான் இந்த டைம் வந்து செவ்வந்தி பூ இந்த சீசன்ல உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இல்லையா? அததான் வச்சு நான் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நம்ம வீட்டோட என்ட்ரில வந்து நல்லா மங்களகரமா இந்த மாரி பூக்கள போட்டு வைக்கும்போது, பார்க்கவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருக்கும். ஆ இதெல்லாம் வந்து அதிகாலை வேளையில நீங்க வந்து செய்யும்போது, நம்ம மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பிள்ளையாருக்கு பூவும் வந்து வச்சிரலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிள்ளையார் சிலை வச்சனால நம்ம வந்து ஒரு தீபமும் ஏத்தலாம். ஸோ நான் வந்து இந்த தாமிர தீபம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத தான் வந்து வச்சிருக்கேன். இந்த மாரி நம்ம உருளி டெக்கரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல அழகா வாசலுக்கு வெளிய வந்து நிலவாசப்படி பக்கத்துல வந்து நம்ம இந்த மாரி தீபமும் ஏத்துறது ரொம்ப விசேஷம். ஸோ அ விளக்குக்குமே வந்து நான் ரோஸ் வச்சு அலங்கரிக்கிறேன். ஸோ இது போல உங்களுக்கு எந்த மாரியான டெக்கரேஷன் ஐடியா தோணுதோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்ல நம்ம நிலவாசலுக்கு தீபம் ஏத்துறதும் ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே வந்து நான் அழகா ஒரு பிளான்ட்டும் வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அழகான அந்த உருளி டெக்கரேஷன் வித் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நிலவாசல்ல பார்த்தீங்கன்னா, கோலமும் போட்டு நல்லா சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, அ அ ப பல பேருக்கு வந்து நிலவாசல்ல வந்து மா இலை கட்டணுங்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து மா இலை எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருக்கிறதுக்காக, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான தோரணம்லாம் கூட நெறைய வந்து கடைகள்ல கிடைக்குது. அதுவும் வந்து இந்த மாரி எல்லா விதமான சாமி படங்களும் இருக்கக்கூடிய இந்த தோரணம், அதுவும் மா இலை ஷேப்லயே வந்து இருக்கும். ஸோ இத கூட நம்ம வாங்கி நிலவாசல்ல வந்து ஹேங் பண்ணலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 20 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இத வாங்கி நம்ம வெளியில ஆணி இருந்துன்னா, அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் இத ஹோல்ட் பண்ணி விட்டா மட்டும் போதும். ஸோ அதிலேயே வந்து ஒரு ரவுண்ட் மாரி குடுத்துருப்பாங்க. நம்ம அத ஜஸ்ட் அ எங்க ஆணி இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஊக்ல வந்து மாட்டி விட்டுறலாம்.
இந்த மாயில டிசைன் இருக்கக்கூடிய இந்த சாமி படங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைட்லயுமே உங்களுக்கு வந்து அந்த சாமி போட்டோஸ் வந்து இருக்கும். அதுவும் எல்லா விதமான சாமி போட்டோஸும் வந்து இதுல பிரிண்ட் ஆயிருக்கும். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு மாயில மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட சாமி போட்டோஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அழகான இந்த தோரணத்தையும் நம்ம வந்து வீட்ல நிலவாசலுக்கு மேல வந்து நம்ம கட்டி தொங்க விடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அழகான இந்த நிலவாசல் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஃபோன் கொண்டா சொன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த என்ட்ரி மேக் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல உங்க வீட்டு நிலவாசலும் சரி, வாசப்படியும் வந்து அழகா டெக்கரேட் பண்ணி பாருங்க. ஹோப் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல நல்ல புது விதமான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.